வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீஷிப் 3.1ல் இந்த வெல்டபிலிட்டி ஆஃப் ஸ்டீல் சாப்டர் 17 தான் வந்து பார்க்க போகிறோம். நேற்று வந்து அதில் வந்து நம்ம வந்து 2 டிஃபெக்ட் பற்றி பார்த்துருந்தோம். சாலிஃபிகேஷன் கிராக்கிங், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கிராக்கிங். ஸோ இன்றைக்கி உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேமினார் டியரிங்க்கும் அதுக்கப்புறம் வெல்டு டிகே, இந்த 2 டிஃபெக்ட் பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த லேமினார் டியரிங்னா என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிராக் தான். ஸோ இது எங்கே வந்து வரும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக இந்த ரோல்டு ஸ்டீல் ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, பிளேட்டு, இந்த மாதிரி இதில் அதை நம்ம வெல்ட் பண்ணும்போது ஸோ வெல்டுக்கு கீழே, சரிங்களா, லைக் டி ஜாயிண்ட்டு, ஒய் ஜாயிண்ட்டு, சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஜாயிண்டில் நம்ம வந்து இந்த ஸ்டீல் அந்த பிளேட் நம்ம யூஸ் பண்ணும்போது, ரோல்டு ஸ்டீல் பிளேட் யூஸ் பண்ணும்போது வெல்டுக்கு கீழே உங்களுக்கு ஒரு கிராக் உண்டாகும். சரிங்களா? அந்த கிராக் வரும், அது ஸ்டெப் லைக் கிராக் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து லேமினார் டியரிங். சரிங்களா? இப்போ ஒரு பிளேட்டில் லேமினேஷன் இருக்குது. ஸோ அந்த பிளேட்டை நம்ம வெல்ட் பண்ண போகிறோம், டி ஜாயின் மாதிரி வெல்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த லேமினார் டியரிங் வரும். ஏன்னா அந்த இடத்துல லேமினேஷன் இருக்குது. சரிங்களா? இதோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், இது லேமினார் டியரிங் வந்து ரோல்டு ப்ராடக்டில் மட்டும்தான் வந்து வரும், குறிப்பாக பிளேட்டு. அதுக்கப்புறம் கார்பன் மேங்கனீஸ் ஸ்டீல், ஸோ அதில் காமனாக வந்து வரும். சரிங்களா? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராக் இருக்குது பார்த்தீங்களா, கிராக் வந்து எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னா HIZக்கு வெளியில் தான் வந்து இந்த கிராக் வந்து ஃபார்ம் ஆகும். HIZ க்ளோஸ் ஆகும், பட் HIZக்கு வெளியில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கிராக் வந்து அந்த பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, பிளேட்டுக்கு பேரலாக வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதோட அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்டு அப்பியரன்ஸு. சரிங்களா? நான் காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டெப்பாக வந்து வரும். ஓகேங்களா? இந்த லேமினார் டியரிங் வர்றதுக்கு காரணங்கள் இருக்கும். எதனால வரலாம், மெட்டீரியல் என்ன இருந்துச்சுன்னா அது நடக்கும், வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லேமினார் டியரிங் எப்போ வரும் அப்படின்னா, இப்போது நம்ம பிளேட் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம பிளேட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது போக உங்களுக்கு வந்து நம்ம த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் வந்து வெல்ட் பண்ண போகிறேன், பிளேட்டில் வந்து வெல்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஃபில்லட் வெல்ட் நான் வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அந்த திக்னஸில் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி அதிகமாக இருந்து லேமினேஷன் இருந்துச்சு, உள்ளே வந்து ஒரு இன்க்ளூஷன் இருக்குது, அந்த பிளேட்டுக்குள்ளே இன்க்ளூஷன் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ வந்து பிடிச்சி இழுக்கும்போது உள்ளே வந்து உங்களுக்கு இன்க்ளூஷன் தானே இருக்குது, லைக் சிலிக்கேட்ஸ், சரிங்களா, மேங்கனீஸ் சல்ஃபர், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகும்போது உங்களுக்கு கிராக் வந்து உண்டாக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து இந்த கிராக் வந்து வருது. ஸோ ஒன்று வந்து ரோல்டு பிளேட், அது போக உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ், அந்த த்ரோ திக்னஸில் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த லேமினார் டியரிங் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த மெட்டீரியலோட த்ரோ திக்னஸ் டக்டிலிட்டி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்னால் ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வெல்ட் பண்ணும்போது உங்கள் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து அது டியர் ஆகிடுது. புரியுதுங்களா? ஸோ ரோல்டு பிளேட்டில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் அந்த ரோல்டு பிளேட்டில் வந்து எந்த ஒரு இன்க்ளூஷனும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து பிளேட்டில் வந்து நம்ம வந்து ரோலிங் பண்ணுவோம். சரிங்களா?
ஸோ இன்கேஸ் இன்க்ளூஷன் இருந்துச்சு அப்படின்னா ரோல் பண்ணும்போது அது எலாங்கேட் ஆகும். இந்த இன்க்ளூஷன் தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரோ திக்னஸ் டைரக்ஷனில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வீக்னஸை உண்டாக்கும். ஏன்னா அந்த அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு நான்மெட்டாலிக் இன்க்ளூஷன் தான் வந்து இருக்கும். சரிங்களா? ஈஸியாக வந்து அதோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ இது ரோல்டு பிளேட்டில் இதெல்லாமே நம்ம வந்து மெயின் ஃபேக்டர்ஸ். சரிங்களா? ஸோ இதனால தான் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரோல்டு பிளேட்டில் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த ஹை த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம்ல, இது எந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி ஜாயிண்ட்டு, கே ஜாயிண்ட்டு, ஒய் ஜாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அந்த குருசிஃபார்ம் ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாயிண்ட்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஹையாக வந்து இருக்கும். இந்த த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த திக்னஸ் வழியாக போகிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ எதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ரெஸ்ட்ரைண்ட், ஹை ஜாயிண்ட் ரெஸ்ட்ரைண்ட், அதுக்கப்புறம் திக்கர் செக்ஷன், ஃபுல் பெனிட்ரேஷன் வெல்ட். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து ஆக்ட் ஆகும். இந்த த்ரோ திக்னஸ்னால் இப்போ இந்த பிளேட்டில் வந்து இந்த ஏரியா தான் வந்து த்ரோ திக்னஸ். சரிங்களா? இந்த ஏரியா தான் த்ரோ திக்னஸ். புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இது எப்படி வருது? கிராக்கிங் மெக்கானிசம் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து உள்ளே வந்து இன்க்ளூஷன் இருக்குது. இதுதான் வந்து டீகொகேஷன் பிட்வீன் இன்க்ளூஷன் ஸ்ட்ரெஞ்சர். இப்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிலிகேட்ஸ் நான் மெட்டாலிக் இன்க்ளூஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த பாட்டுக்கும் உங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்கா, ஏன்னா இன்க்ளூஷன் நடுவில் இருக்குது. ஸோ இன்க்ளூஷன் இருக்கா. இப்போ வந்து ரெசிடுவல் டென்சைல் ஸ்ட்ரெஸ், அந்த த்ரோ திக்னஸ் டைரக்ஷனில் ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். மேலேயும் வெல்ட் பண்ணும்போது கீழேயும் வெல்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிச்சி இழுக்குமா. டென்சைல் ஸ்ட்ரெஸ்னால் என்ன? ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுக்கிறது தான். ஸோ பிடிச்சி இழுக்குமா. ஸோ அப்படி பிடிச்சி இழுக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வீக்கர் செக்ஷன் வந்து டியர் ஆகும். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த லேம்டா டியரிங். இப்போ புரிஞ்சா? ஓகேவா? ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? இந்த லேம்டா டியரிங்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் கண்டென்ட் அதை வந்து கம்மி பண்ணும். லெஸ் தேன் 0.0115%. அதுக்கப்புறம் இந்த த்ரூ திக்னஸ் டக்டிலிட்டி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பிளேட் எடுக்கும்போது இந்த த்ரூ திக்னஸ் டக்டிலிட்டி டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதில் குவாலிஃபைடான பிளேட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெடக்ஷன் ஆஃப் ஏரியா அதை நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ அந்த வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 20% எபோவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளேட்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த இசட் கிரேட் ஸ்டீல்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி அந்த கிரேட் உள்ள ஸ்டீல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் வந்து குட் ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி வீக்கர் ஆகாமல் இந்த லேம்டா டியரிங் வராமல் ரெசிஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ் அதை எப்படி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணணும்? அதை ரெடியூஸ் பண்ணால் அவங்களுக்கு லேம்டா டியரிங்கை அவாய்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ பட் ப்ராக்டிக்கலாக வந்து அது சாத்தியம் இல்லை. ஏன்னா டிசைன் நம்ம வந்து மாற்ற முடியாது. சரிங்களா? சம்டைம் மாற்றலாம், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மாற்ற முடியாது. ஸோ அப்படி மாற்றினா தான் வந்து இந்த த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க முடியும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வெல்டு சைஸ் இப்போ வந்து ஃபுல் பென்ட்ரேஷனுக்கு பதிலாக பார்ஷியல் பென்ட்ரேஷன்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபில்லட் வெல்டு, வேர் எவர் பாசிபிள் ஃபில்லட் வெல்டு நம்ம யூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இந்த பட்டரிங் லேயர்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டீ ஜாயினில் பட்டரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வச்சு வெல்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே 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 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இருக்கும். உள்ளே வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ட்ராவல் ஆகாது, சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம வந்து குறைக்கலாம், சரிங்களா? பேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து போகாது. அதுக்கப்புறம் இந்த ஜாயிண்ட் டிசைனை மாடிஃபை பண்ணுறது. இப்போ வந்து ஃபோர்ஜ்டு உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரூட் டிரான்சிஷன் பீஸ். இப்போ வந்து இங்கே வெல்ட் பண்ணால் தான் பிரச்சனை. இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு, சரிங்களா, இங்கே வெல்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது. இந்த த்ரோ திக்னஸ் டைரக்ஷனில் டக்டிலிட்டி கம்மியாக இருந்தால் உங்களுக்கு அந்த இஷ்யூ வரும். பட் நம்ம இந்த மாதிரி வெல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து வராது. ஸோ ஜாயிண்ட் டிசைனை வந்து மாடிஃபை பண்ணால் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம், ஓகேங்களா? இது வந்து ஒரு டேபிள் மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு டேபிள் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிளேட் காம்போசிஷன். ஸோ சல்ஃபர் வந்து கம்மியாக இருக்கணும், அதுதான் ப்ரிவென்டிவ் மெஷர். ஸோ சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா டியூ டு இன்க்ளூஷனால் டக்டிலிட்டி கம்மியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் பிளேட் குவாலிட்டி. உங்களுக்கு வந்து த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரென்த் வந்து புவராக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த லேமினார் டீயரிங் வந்து வரும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ், நம்ம திக்கர் ஜாயிண்ட்டு, ஹை ரெஸ்ட்ரைண்ட், சரிங்களா, இந்த மாதிரி இதில் வந்து இந்த ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த ஜாயிண்ட் டிசைனை மாடிஃபை பண்ணுறது, அப்புறம் வெல்டு சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, லைக் பார்ஷியல் பென்ட்ரேஷன், ஃபில்லட் வெல்டு, இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் டைரக்ஷன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த த்ரோ திக்னஸ் டென்ஷன் வந்து குறைக்கணும். அது எப்படின்னா இந்த பட்டரிங் வந்து நம்ம வந்து பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃபில்லட் வெல்ட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த த்ரோ திக்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வந்து குறைக்கலாம், ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து வெல்டு டீகே இதை பற்றி பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து சென்சிடைசேஷன் இன்டர்கிரானுலர் கரோஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம், சரிங்களா? இது நம்ம வந்து வெல்ட் பண்ணும்போது வரக்கூடிய டிஃபெக்ட் வந்து இல்லை. இது வந்து சர்வீஸில் வரக்கூடிய ஒரு கரோஷன் ஃபெயிலியர், சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கரோஷன் ஃபெயிலியர் வந்து எந்த ஏரியாவில் நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னா HIZ அந்த ஏரியாவில் இந்த வெல்டு டீகே வந்து ஏற்படும், சரிங்களா? நார்மலாக நீங்கள் பார்க்கும்போது இந்த வெல்டு மெட்டல், பேரல் மெட்டல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த வெல்டு டீகே ஆகாமல் இருந்திருக்கும், சரிங்களா? பட் HIZல வந்து ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட் வந்து எந்த மாதிரி மெட்டீரியலில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டெனேட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதில் தான் வந்து இந்த மாதிரி வெல்டு டீகே சென்சிடைசேஷன் இஷ்யூ வந்து வரும், சரிங்களா? இப்போ வந்து இந்த வெல்டு டீகே வரணும் அப்படின்னா எந்த மாதிரி கண்டிஷனில் வந்து வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த HIZ ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கரோசிவ் சர்வீஸ் என்வாயன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து இந்த வெல்டு டீகே சென்சிடைசேஷன் வந்து வரும், சரிங்களா? இந்த கிரெயின் பவுண்ட்ரிஸ், இந்த HIZல உள்ள கிரெயின் பவுண்ட்ரிஸில் தான் வந்து இந்த கரோசன் கிராக், அதே மாதிரி இந்த வெல்டு டீகே இன்டர்கிரானில் கரோசன் வந்து வரும், சரிங்களா? இப்போ வந்து வெல்டு சரௌண்டிங் ஏரியாஸ்லாம் நார்மலாக இருக்கும். பட் HIZ அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சென்சிடைசேஷன் வந்து நடந்திருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போது ஒரு மெட்டீரியல் வந்து இந்த 316 எடுத்துங்களே, ரொம்ப நாளாக அந்த சர்வீஸ் எக்ஸ்போசரில் வந்து இருக்குது.
ஸோ அது அப்போ டைம் வந்து அந்த டைம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட மெக்கானிசம் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ சர்வீஸில் இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சர் ஓரியன்டாக வந்து வரும். டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் அது ஓரியன்டாக வரும். இப்போ வந்து இந்த ஹெச்ஏஇசட் எப்படி வந்து ஹெச்ஏஇசட் வந்து கரோசன் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக 316 304 சரிங்களா? ஸோ இப்போ நார்மலாக வந்து இந்த நான் லோ கார்பன் கிரேட்ஸ் இதில் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 316 304. ஸோ அதை வந்து நம்ம வந்து 600லேருந்து 850 டிகிரி செல்சியஸில் வந்து ஹீட் பண்ணும்போது சரிங்களா, அப்படி ஹீட் பண்ணும்போது குரோமியம் டிப்ளீஷன் ஏற்பட்டு சரிங்களா, அப்போ வந்து அந்த கார்பன் வந்து கிரெயின் பவுண்டரிஸுக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த குரோமியமோட கம்பைன் ஆகி குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வந்து கிரெயின் பவுண்டரிஸில் வந்து வரும். சரிங்களா? ஸோ குரோமியம் வந்து டிப்ளீட் ஆகிருக்கனால உங்களுக்கு வந்து இந்த கரோசன் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல வந்து இன்டர் கிரானுலர் கரோசன் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த வெல்டு டிகே வந்து உருவாகுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காரணங்களால் சரிங்களா இந்த வெல்டு டிகே வருது அப்படின்னு வந்து பார்ப்போம். சரிங்களா? திக்கர் செக்ஷன் சரிங்களா, இப்போ திக்கர் செக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ 316 திக்கர் செக்ஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வந்து கூல் ஆகும். ஸோ அப்போ வந்து ரொம்ப டைம் வந்து கார்பன் ஃபார்மிங் ரேஞ்ச் வந்து டைம் வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஸோ அதனால கார்பைட் ஃபார்மேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் அப்போ வெல்ட்ரன் மல்டிபிள் வெல்ட்ரன் அப்படி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஹீட் இன்புட் வந்து அதிகமாக வந்து இருக்கும். ஸ்லோவாக தான் வந்து கூல் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதனாலேயும் உங்களுக்கு இந்த வெல்டு டிகே சென்சிடேஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹை ஹீட் இன்புட் இருக்கும்போது உங்களுக்கு கார்பன் வந்து டிஃப்யூஸ் ஆகி உங்களுக்கு வந்து கார்பன் கார்பைட் சரிங்களா, உங்களுக்கு வந்து இந்த குரோமியம் கார்பைட் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து வரும் அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறோம் வச்சுங்களேன். இப்போ 316 ஏன் நம்ம வந்து பிடபிள்யூஎஸ்டி பண்ணுறது இல்லைன்னா, நார்மலாக வந்து 550 வந்து 650 டிகிரி வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வந்து ஏற்படும். சரிங்களா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பிடபிள்யூஎஸ்டி வந்து நம்ம வந்து பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? குரோமியம் டிப்ளீஷன்னா என்ன அப்படின்னா, அந்த இப்போ வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நிறைய எலமெண்ட் சேர்ந்தது தான் வந்து உங்களுக்கு வந்து மெட்டல். நிறைய எலமெண்ட் சேர்ந்தது தான் மெட்டலு. இப்போ கிரெயின் பவுண்ட்ரிஸில் வந்து உங்களுக்கு வந்து குரோமியம் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த அந்த கிரெயின் பவுண்ட்ரிஸில் உள்ள குரோமியம் வந்து இதில் போய் ஜாயிண்ட் ஆயிரும். இது கார்பனோட ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா? அதோட ரியாக்ட் ஆகி குரோமியம் கார்பைட்டாக வந்து ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல வந்து குரோமியம் தட்டுப்பாடு வந்து இருக்கும். ஸோ அப்படி குரோமியம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அந்த கரோசன் ரெசிஸ்டன்ஸும் உங்களுக்கு கம்மியாயிரும். ஸோ அப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர் கிரானுலர் கரோசன் வந்து ஏற்படுது. புரியுதா? ஸோ இது எப்படி அவாய்ட் பண்ணுறது? ஸோ கார்பன் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியலில் கார்பன் கண்டென்ட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கார்பன் கம்மியாக இருக்கா, அப்போ வந்து கார்பைட்ஸ் ஃபார்மேஷன் வந்து குறையும். அந்த ஃபார்ம் ஆகிறது குறையும். புரியுதா? அந்த மாதிரி லோ கார்பன் கிரேட்ஸ் உள்ள மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணணும். லைக் 316L 304L. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ்டு கிரேடு
இந்த 321, 347 இந்த ஸ்டெபிளைஸ்டு கிரேட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். 321ல் 347ல் நியோபியம். ஸோ இந்த டைட்டானியம் வந்து டைரெக்டாக வந்து கார்பனோட பைண்ட் ஆகும், நியோபியமும் கார்பனோட பைண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து குரோமியத்தோட உங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண விடாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணுற மூலியமாக இந்த வெல் டீகேவை அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஹீட் இன்புட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறது, அதே மாதிரி இந்த வெல் ரன்ஸை வந்து கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி வெல்டிங் ப்ராக்டிஸ்லாம் நம்ம வந்து குறைக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரீ ஹீட்டு, பிடபிள்யூஹெச்டி இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த கார்பைட் ஃபார்மேஷன் வந்து நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட். ஸோ போஸ்ட்வெல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பதிலாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் அனலிங் நம்ம வந்து பண்ணலாம். சொல்யூஷன் அனலிங் பண்ணோம்னா இந்த கார்பைட் ஃபார்மேஷன் வராமல் நம்ம வந்து டிசால்வ் பண்ணிடலாம். அந்த கார்பைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து டிசால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பெரிய பெரிய ஃபேப்ரிகேஷன், லார்ஜ் ஃபேப்ரிகேஷனுக்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக இது சாத்தியம் இல்லை. சொல்யூஷன் அனலிங் சாத்தியம் இல்லை. சின்ன சின்னதுக்கு நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? சொல்யூஷன் அனலிங் பண்ணும்போது இந்த கார்பைடை வந்து டிசால்வ் பண்ணிடும். ஸோ கார்பைட் ஃபார்மேஷன் வந்து இருக்காது. ஓகேங்களா? சர்வீஸ் கண்டிஷன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெட்டீரியல் செலக்ட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து வெல்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வெல்டு டிகேவோட சரிங்களா அந்த ரிஸ்க் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? கரோசிவ் மீடியம் அதை வச்சு தான் இன்க்ரீஸ் ஆகும். அதுபோல் டெம்பரேச்சர், எலிவேட்டட் டெம்பரேச்சர் இதை வச்சு தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஸோ அதை இந்த சர்வீஸ் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராப்பராக மெட்டீரியல் நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு டேபிள் வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து எதனால் வருது, ஸோ நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படி வந்து பார்க்கப்போம். இப்போ வந்து குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் அட் 600 to 850 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த மாதிரி ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வந்து வரும். சரிங்களா? ஸோ குரோமியம் கார்பைட் ஃபார்மேஷன் வந்து நடக்கும்போது உங்களுக்கு வந்து குரோமியம் டிப்ளீஷன் வந்து ஏற்படும். ஸோ அப்படி டிப்ளீஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிரெயின் பவுண்டரிஸில் கரோசன் வந்து வரும். ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கிறதுனா லோ கார்பன் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுற மூலிமா, அதுக்கப்புறம் ஸ்டெபிளைஸ்டு கிரேட் யூஸ் பண்ணுற மூலிமா குறைக்கலாம். சரிங்களா? ஹை ஹீட் இன்புட் அண்ட் மல்டிபிள் ப்ராசஸ் இதனால் உங்களுக்கு வந்து கார்பைட் ஃபார்மேஷன் வந்து ஏற்படும். சரிங்களா? ஸோ அதை நம்ம வந்து குறைக்கிறதுக்கு ஹீட் இன்புட்டை கம்மி பண்ணலாம், வெல்ட் ரன்னையும் கம்மி பண்ணலாம். சரிங்களா? இப்போ சிலது வந்து இந்த சென்சிட்டிவ் ஹெச்ஐசெட் அது வந்து கரோசிவ் ஃப்ளூயிடில் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த கரோசன் வந்து லோக்கலைஸ் ஹெச்ஐசெட் கரோசன் வந்து ஏற்படும். ஸோ இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா வெல்டு கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ப்ராப்பர் மெட்டீரியல் செலெக்ஷன், அதுக்கப்புறம் திக் செக்ஷன். திக் செக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக வந்து கூல் ஆகும். ஸ்லோவாக கூல் ஆகும்போது அவங்களுக்கு வந்து சென்சிட்டேஷன் வந்து அதிகமாக வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து ஜாயின்ட் டிசைன் இம்ப்ரூவ் பண்ணுற மூலிமா ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் லோ கார்பன் மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த வெல்டு டிகே அண்ட் லேமினார் டீயரிங்க்கு உள்ள எக்ஸ்ப்ளனேஷன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து வைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து நம்ம சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.